டியூப் தமிழ் வணக்கம். மேற்கு நாடுகளுக்கு எதிராக ரஷ்யா புதிய அணுகுண்டு ஏவுகணை பரிசோதனை. இப்போது உலகம் வைத்திருக்கின்ற அணுகுண்டு ஏவுகணைகள் இனி வரப்போகின்ற ஏவுகணைகள் அனைத்திற்கும் எதிராக வெல்ல முடியாததாக இது இருக்கும் என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது. உலகத்தின் கால் பங்கை சுற்றி தொடக்கூடியவாறு இந்த குருட்சர் ஏவுகணை இருக்கின்றது. ரஷ்யா வெற்றிகரமாக பரிசோதித்திருக்கின்றது. அமெரிக்கா வந்திருக்கின்ற ரஷ்யாவினுடைய தூது குழுவினர் 3 முக்கிய நிபந்தனைகளை வைத்திருக்கின்றார்கள். இந்த விவகாரங்களை எட்டி தொடுவோமாக இருந்தால் அமைதி தானாக வரும் என்கின்றார்கள். அமெரிக்கா ரஷ்யாவினுடைய பசப்பு வார்த்தைகளை நம்பி ஏமாற தயாரில்லை. மேலும் புதிய தடைகளை கொண்டு வர இருக்கின்றது. அதாவது ரஷ்யாவினுடைய பெல்ஜியத்தில் இருக்கின்ற பெரு நிதியில் உக்ரைனுக்கு ஆயுதங்களை வாங்குவீர்களாக இருந்தால் சபாஸ், அமெரிக்கா ஆதரிக்க தயார். எல்லோருமே அந்த நிதியை குறிவைக்கின்றார்கள் என்பதுதான் அடிப்படை பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த இடத்தில் பிரிக்ஸ் நாடுகள் அமெரிக்காவினுடைய டாலரை தவிர்த்து வர்த்தகம் செய்வதற்கான புதிய ஒழுங்கில் வெற்றிகரமாக நடந்து கொண்டிருக்கின்றன. இதுவும் டொனால்ட் ட்ரம்பை வாட்டும் ஒன்றாக இருக்கின்றது. உலகம் முக்கியமான ஒரு திருப்பத்தில் ஜூ டர்ன் எடுக்கின்ற ஒரு காலத்தில் இந்த ஏவுகணை பறந்திருக்கின்றது. ரஷ்யா நீண்ட இடைவெளிக்கு பின்னதாக புதிய அணுகுண்டு பொருத்திய ஏவுகணையை பரிசீலித்திருக்கின்றது. இது குருட்சர் ஏவுகணை ஏறத்தாழ 14,000 கிலோமீட்டர்கள் தொலைவிற்கு வெற்றிகரமாக சென்று ஆகாயத்தில் பறந்திருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இப்போது உலக வல்லரசுகளிடம் இருக்கின்ற ஏவுகணை கட்டமைப்பு சக்திகளை விட எல்லாவற்றையும் சிதைத்து தோற்கடித்து கட்டுடைத்து பாய்கின்ற ஒரு சிஸ்டம் என்று ரஷ்யா கூறுகின்றது. இன்று பாவனையில் உள்ள ஏவுகணைகளும் நாளை இவற்றிலிருந்து வருகின்ற அடுத்த கட்ட ஏவுகணைகளும் தோற்று போகக்கூடிய அளவிற்கான ஒரு அபார சக்தியை ரஷ்யா பெற்றிருக்கின்றது என்று ரஷ்யா கூறியிருக்கின்றது. இதுபோல பல தடவைகள் ரஷ்யா கூறினாலும் அவை அண்ட புழுகுகள் என்று உலகம் கூறி வருவதும் இவற்றை பாவனைப்படுத்தாத வரை இந்த கருத்துக்கள் இருபக்கமும் இருக்கத்தான் செய்யும். மேலும் இந்த ஏவுகணை பரிசீலனை முடிந்தாலும் கூட கடைசி கட்ட வேலையில் இருப்பதாக ரஷ்யா கூறுகின்றது. இந்த ஏவுகணை 14,000 கிலோமீட்டர்கள் தொலைவிற்கு சென்றதாகவும் 15 மணி நேரம் பறந்ததாகவும் கூறப்படுகின்றது. இதேவேளை ரஷ்யாவிலிருந்து வந்திருக்கும் இன்னொரு கருத்தின்படி அமெரிக்காவிடமிருந்து புதிய ஆயுதங்களை வாங்கி உக்ரைன் தாக்குதல்களை நடத்துவதற்கு திட்டமிடுகின்றது. ரஷ்யாவிற்கு உள்ளே ஊடுருவி தாக்கும் திட்டங்கள் எல்லாம் நடைமுறைப்படுத்தப்பட போகின்றன. இப்படி உக்ரைன் செய்யுமாக இருந்தால் செய்யட்டும். அதற்கு இணையான பதிலடியை ரஷ்யாவினுடைய ராணுவம் பழிக்கு பழியாக வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றது என்று ரஷ்யாவினுடைய தலைநகர் கிரெம்ளின் பேச்சாளர் டிமிட்ரி பெஸ்கோவ் ஆக்ரோஷமாக தெரிவித்திருக்கின்றார். ரஷ்யா அமெரிக்காவிற்கோ அல்லது நேட்டோவிற்கோ வேறெந்த உலக சக்திகளுக்குமோ ஒரு காலமும் வளைந்து போகாது என்று அவர் அழுத்தம் திருத்தமாக கூறியிருக்கின்றார். நேற்றிரவு உக்ரைனில் இருந்து ரஷ்யா நோக்கி பாய்ந்து வந்த 82 ஆளில்லா விமானங்களை பொட்டென சிட்டுக்குருவிகளை சுட்டு வீழ்த்தியது போல சுட்டு வீழ்த்தி இருக்கின்றோம் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த நிலையில் ரஷ்யாவிடமிருந்து புறப்பட்டு வந்திருக்கின்ற ரஷ்யாவினுடைய சிறப்பு தூதுக்குழு கிரில் டிமிட்ரியேவ் தலைமையில் அமெரிக்காவில் கருத்துக்களை கூறியிருக்கின்றது. அமெரிக்கா, ரஷ்யா, உக்ரைன் மூவருக்கும் இடையே இருக்கின்ற சிக்கலை தீர்க்க வேண்டுமாக இருந்தால் 3 முக்கிய விடயங்கள் அவசியம் என்று அவர் குறிப்பிடுகின்றார். முதலாவது, ரஷ்யாவிற்கும் அமெரிக்காவிற்கும் இடையே சிறப்பான ஒரு வர்த்தக ஒப்பந்தம் ஏற்பட வேண்டும். அது பொருளாதார நலன்களை தருவதாக அமைய வேண்டும். அப்பொழுதுதான் ஒருவர் சொல்வதை இன்னொருவர் கேட்கக்கூடிய அளவிற்கான நம்பிக்கை வளரும். அந்த நம்பிக்கை மலர்களை விதைத்தல் வேண்டும். ரஷ்யா உக்ரைனுக்கு பாதுகாப்பு கியரண்டி தருவதற்கு தயாராக இருக்கின்றது. பேச்சுவார்த்தை முடிந்தால் வேறெந்த நாடும் உக்ரைனுக்கு கியரண்டி தர வேண்டிய தேவையில்லை என்று கூறியிருக்கின்றார்கள். எனவே இந்த கருத்தின் பின்னால் ஒளிந்திருக்கின்ற பூதம்
ரஷ்ய ஆதரவு பெற்ற ஒரு குழுவே உக்ரைனை ஆட்சி செய்ய வேண்டும் என்பதும், முன்னர் உக்ரைனிலிருந்து விரட்டி அடிக்கப்பட்ட விக்டர் ஜனுகோவிச் போன்ற ஒருவர் இருந்தால் ரஷ்யா பாதுகாப்பு கேரண்டி தரும் என்பது தெரிந்ததே. மேலும் ரஷ்யாவிற்கு உக்ரைன் மிக முக்கியம் என்றும் கூறியிருக்கின்றார்கள். இரண்டாவது, நிலப்பரப்பினுடைய நிலை என்ன என்ற கேள்விக்கு, இப்பொழுது ரஷ்யா கைப்பற்றிய நிலப்பரப்புகளில் பெரும்பான்மையானவர்கள் ரஷ்யர்களே இருக்கின்றார்கள். இந்த ரஷ்யர்கள் அவமானப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். ரஷ்ய மொழி படிக்க கூடாது என்று கூறப்பட்டிருக்கின்றது. இப்படியான எகத்தாளமான நிலையில் அவர்கள் இரண்டாந்தர பிரஜைகளாக சிக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அவர்கள் பெருந்தொகையாக இருந்த பகுதிகள் ரஷ்ய பகுதிகளாக மாற வேண்டும் என்பதில் என்ன தவறு இருக்கின்றது என்பது அவர்களுடைய பூடகமான கேள்வியாகும். மூன்றாவது, இதை போரின் வெற்றியினால் ஒரு காலமும் தீர்க்க முடியாது. ராஜதந்திர பேச்சுக்களின் மூலமாகத்தான் தீர்க்க முடியும். அதற்கு சிறிது காலம் எடுக்கும் என்றும் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அதேவேளை ரஷ்யாவினுடைய இத்தகைய வியாக்கியானங்களை கேட்டுக்கொண்டிருக்க அமெரிக்காவினால் முடியாது. முன்னர் அலாஸ்கா வந்த ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுக்கும் ரஷ்யாவிற்கும் என்ன உறவு இருந்தது என்று அறுவரி பிள்ளைக்கு பாடம் எடுப்பது போல டொனால்ட் ட்ரம்பிற்கு பாடம் எடுத்து அவர் தலைதறிக்க ஓடியது தெரிந்ததே. இப்பொழுது அடுத்த கச்சேரி ஆரம்பித்திருக்கின்றது. இதையெல்லாம் பார்ப்பதை விட ரஷ்யா மீது அடுத்த கட்ட தடைக்கு தயாராகின்றது அமெரிக்கா என்று தெரிவிக்கப்படுகின்றது. ரஷ்யாவினுடைய பொருளாதாரத்தின் மத்திய கட்டமைப்புகளை ஆட வைக்கின்ற தடைகள் எல்லாம் புதிதாக வரப்போகின்றன. இதில் ஒன்று, பெல்ஜியத்தில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கின்ற ரஷ்யாவினால் முன்னர் வங்கியில் வைப்பு செய்யப்பட்ட பகாசுர தொகையான பணத்தை எடுத்து உக்ரைனுக்கு ஆயுதங்களை வாங்கினால், அதை அமெரிக்காவிடமிருந்து வாங்கினால் அந்த நிதியை நீங்கள் எடுக்கலாம் என்று ஆமாம் போட நாங்கள் தயாராக இருக்கின்றோம் என்று அமெரிக்கா கூறப்போவதாக பெயர் குறிப்பிட விரும்பாத அதிகாரி ஒருவர் கூறுகின்றார். இந்த பணத்தை எடுத்தால் ஆபத்து வருமா என்று ஐரோப்பிய நாடுகள் அச்சமடைந்து கலவரத்தில் இருக்கின்றன. அவர்களுக்கு ஆறுதல் தருவது போல இப்பொழுது டொனால்ட் ட்ரம்ப் வருகின்றார். ஆனால் அது அவருக்கே அந்த பணம் செல்வது போன்ற ஒரு திட்டமாக இருந்தால் அமெரிக்கா துணைக்கு வரும் என்பதே யதார்த்தமாகும். அமெரிக்காவிற்கு இந்த பணம் போவதாக இருந்தால் அதை பெல்ஜியத்திலேயே வைத்து பூட்டிவிட்டு வேறு வேலையை பார்க்கலாம் என்பது ஐரோப்பிய தலைவருடைய கருத்தாக இருக்கும் என்பதை சொல்ல வேண்டிய தேவை இல்லை. இதேவேளை அமெரிக்க அதிபர் இவைகள் எல்லாவற்றையும் அடுத்து 2028 ஆண்டு நவம்பர் மாதம் 7ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற அமெரிக்க அதிபருக்கான தேர்தலில் 3வது முறையும் போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்கின்ற மனப்பால் குடித்தபடியாக இருக்கின்றார். இது குறித்து இவருடைய ஆலோசகராக இருந்த ஸ்டீவ் பெனோன் தி எக்கனாமிக்ஸ் அமெரிக்க பத்திரிகைக்கு பேட்டியளிக்கின்ற பொழுது, நாட்கள் நெருங்கும் பொழுது டொனால்ட் ட்ரம்ப் எப்படி போட்டியிட இருக்கின்றார் என்பதை தாங்கள் அறிவிப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார். டொனால்ட் ட்ரம்பிற்கு அப்பொழுது 82 வயதாகி இருக்கும். முன்னர் ஜோ பைடன் வந்தது போல அவர் ஆட்சிக்கு வருவார் என்றும் ஸ்டீவ் பெனோன் கூறுகின்றார். எனவே இங்கு முக்கியமான விடயம் ஆட்சி கட்டிலில் இருப்பது முக்கியமான விடயமாக இருக்கின்றது. இந்த நிலையில் இன்று வெளியாகிய இன்னொரு கட்டுரை, பிரிக்ஸ் நாடுகளினுடைய ஸ்விஃப்ட் கோட் பாவிப்பதை போன்ற புதிய கொடுப்பனவு வங்கி சிஸ்டம், கிராஸ் பார்டர் இன்டர்பேங்க் பேமெண்ட் சிஸ்டம் என்கின்ற CIPS சிஸ்டம் 185 நாடுகள் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. சீனாவினுடைய ஜுவான் நாணயம் இதனுடைய மைய நாணயமாக அமெரிக்க டாலரை போல இடம்பெறும். திரவ எரிவாயு, இயற்கை எரிவாயு ஏற்றுமதி வியாபாரத்தில் இதை முதல் கட்டமாக பயன்படுத்த திட்டமிட்டிருக்கின்றார்கள். 40 நாடுகள் இதை ஏற்றிருக்கின்றன. மற்ற நாடுகள் விரைவில் ஏற்க இருக்கின்றன. சீனா, ரஷ்யா போன்ற நாடுகள் தங்களுடைய சொந்த நாணயத்திலேயே இப்பொழுது எரிபொருள் வர்த்தகத்தை செய்வது குறிப்பிடத்தக்கது. இதன் மூலமாக டாலரினுடைய பெறுமதியை வீழ்த்துவதற்கும் டாலரில் மூலமாக வர்த்தகம் செய்து பெரும் இழப்பை சந்திப்பதை தடுப்பதற்குமான முயற்சியில் இவர்கள் ஈடுபட்டிருக்கின்றார்கள். எனவே இதனால் வரக்கூடிய ஆபத்துக்களை தடுக்க வேண்டுமாக இருந்தால் உலகில் யாரும் வெல்ல முடியாத அணு ஆயுதம் ஒன்றை கையில் வைத்தபடிதான் உலக ஒழுங்கை மாற்றலாம் என்பதே யதார்த்தமாகும். எனவே இப்படியான திட்டமும் இன்று பறந்திருக்கின்ற புதிய அணுகுண்டு ஏவுகணையும் இரண்டும் ஒன்றோடு ஒன்று தொடர்பு பட்டு நிற்கின்றன. இது உலக செய்திகளுக்காக டென்மார்க்கிலிருந்து கீசே துரை. வணக்கம் உறவுகளே.